உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். நரேந்திர மோடி, அமித்ஷா, குஜராத் லாபியின் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிவிட்டது. கடந்த ஒரு சில மாதங்களில் நரேந்திர மோடி அண்ட் டீம் அடுத்தடுத்த தேர்தலை வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார்கள். மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா, இப்போ பீகார். இந்த அனைத்து மாநிலங்களிலும் பிஜேபி படுதோல்வி அடையும் என்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஏராளமான நபர்கள், முக்கியமாக ஹரியானாவில், முக்கியமாக மகாராஷ்டிராவில் ஆம் ஆத்மி கட்சியை யாராலுமே அசைக்க முடியாது என்று டெல்லியில் நம்பினார்கள். பீகாரில் பிஜேபி சார்ந்த நபர்களை ஓடவிட்டு விரட்டிய அந்த காட்சிகளும் நீங்க பார்த்தீர்கள். ஆனால் எப்படி பிஜேபியால் இத்தனை மாநிலங்களை கைக்குள் வசப்படுத்தியது சாத்தியம் என்கிற அந்த கேள்வியும் வெளிவந்தது. ஆனால் பிஜேபியோட உண்மையான நிலை என்ன? இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்களா, லோக்சபாவில் இன்னைக்கும் பிஜேபி மைனாரிட்டியில் தான் இருக்கிறது. பிஜேபியிடம் இன்னைக்கும் 240 சீட்டுகள் தான் இருக்கிறது. அடுத்தடுத்த மாநிலங்களை நீங்க வெற்றி பெற்றால் கூட மத்திய அரசாங்கத்தில் இன்னைக்கும் பிஜேபியுடைய நிலை இப்படி அப்படி. இந்தியா அலையன்ஸிடம் 234 சீட்டுகள், பிஜேபியிடம் 240 சீட்டுகள். அதாவது ஒரு 5-6 சீட்டுகள் இங்கிட்ட அங்கிட்ட போனாலே போதும் ஆட்சி கவர்ந்து விடும். அந்த இடத்தை பிஜேபி பலப்படுத்த பார்க்கிறது. இதற்காக பிஜேபி இந்தியா அலையன்ஸை சார்ந்த 4 மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய கட்சிகள், இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய மிக பெரிய பெயர்களை டார்கெட் செய்திருக்கிறது. இந்த 4 நபர்கள் இவர்களுக்கு இடையே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி விட்டால், இந்த நபர்களிடம் இருக்கக்கூடிய எம்பிக்கள் தன் பக்கம் திரும்பி விட்டால் எங்களை யாராலுமே அசைக்க முடியாது. பணம் இருக்கு, பலம் இருக்கு, ஆனால் பார்லிமெண்டில், லோக்சபாவில் பலம் கிடையாது. அந்த பலத்தை பலப்படுத்துவதற்காக, ஏன்னா இப்போ இந்தியா அலையன்ஸ் என்கிற பெயர்ல ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதிர்ப்பு வெளிவருகிறது. இதற்கு முன்பு 303 சீட்டுகள் இருக்கும்போது எந்த விதமான சட்டத்தையும் இவர்களால் பாஸ் செய்ய முடிந்தது. இன்னைக்கு அது கொஞ்சம் பிரச்சனை. அந்த அளவில் சுலபமாக இவர்களால் ஒவ்வொரு சட்டத்தையும் திணிக்க முடியவில்லை. ஒரு பட்சமாக அந்த சட்டங்களை கொண்டு வர முடியவில்லை. எதிர்ப்பு வெளிவருகிறது. ஓட்சோரிக்கான விஷயமாக இருக்கட்டும், எஸ்ஐஆர் இருக்கட்டும், அல்ல இப்போ சஞ்சார் சாத்தி என்கிற ஒரு ஆப்பை கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்கட்சிகள், இந்தியா அலையன்ஸை சார்ந்தவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதாவது பிஜேபிக்கு எதிராக ஒரு சேலஞ்ச் நிற்கிறது. அந்த சேலஞ்சை உடைக்க வேண்டும். இந்த வீடியோக்குள் உங்களை கூட்டி செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை கடந்த 1.5 மாதங்களாக மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதனால் பொருளாதார ரீதியாக, சேனல் ரீதியாக நாங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் டார்கெட் நம்பர் 1 ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்டின் சீஃப் மினிஸ்டர், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் தலைவர். இப்போ ராகுல் காந்தி அண்ட் காங்கிரஸிற்கும் இவர்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை. முக்கியமாக இந்த பீகார் எலெக்ஷன் நீங்க பார்த்தீர்கள்னா, பீகார் எலெக்ஷனும் போது பீகாரில் அவர் கேட்டது 3-4 சீட்டுகள். ஆனால் ராகுல் காந்தி அல்ல தேஜஸ்வி யாதவ் 2 பேருமே அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா ஹேமந்த் சோரன் நாங்க தேர்தலில் கலந்து கொள்ளவில்லை என்று பேக்ஃபுட்டில் போய்விட்டார்கள். அந்த தேர்தலில் அவர்கள் பிரச்சாரத்திற்கு முன் வரவில்லை. அதாவது ஒரு பிரிவினை இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் இந்த இடத்தில் அமித்ஷா தன்னுடைய ஆட்களை அனுப்பி, அமித்ஷா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனை சரிபார்ப்பதற்காக பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டார். ஹேமந்த் சோரன் பிஜேபி பக்கம் திரும்புவாரா என்று நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் ஹேமந்த் சோரன் பிஜேபி பக்கம் திரும்பினால் கூட அவருடைய லோக்கல் பாலிடிக்ஸ் அதற்கான எஃபெக்ட் ஆகும். அவருடைய ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள், அவர்களுக்கு ஓட் போடக்கூடிய அந்த ஓட் பேங்க்
அதில் இம்பாக்ட் ஆகும். அதனால் ஹேமந்த் சோரேனை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா ஹேமந்த் சோரேன் ஒன் பாயிண்ட் இன் டைம் என்டிஏவை சார்ந்த நபர் தானே, இப்போதானே இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிறார். ஸோ பொலிட்டிக்கலி ஹீ கேன் கோ தட் சைட், பட் ஹி வில் நாட் கோ. இஃப் ஹி கோஸ் அவருடைய லோக்கல் பாலிடிக்ஸ் இம்பாக்ட் ஆகும். பட் ஹி இஸ் ரெடி டு கீப் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் காங்கிரஸ். அப்போ இந்தியா அலையன்ஸ் உடையவான்னு நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியா அலையன்ஸ் உடையவில்லை என்றால் கூட ஹேமந்த் சோரேன் கேன் keep some distance, right? Second target of Gujarat lobby is Akhilesh Yadav. Yes, it is a shocking report, but Akhilesh Yadav is the second target. Why Akhilesh Yadav? Akhilesh Yadav Uttar Pradeshil இரண்டாவது பவர்ஃபுல்லான ஆஃப்டர் காங்கிரஸ் நீங்க பார்த்தீர்கள்னா லோக்சபாவில் இரண்டாவது மிக பவர்ஃபுல்லான லீடர் இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் 37 எம்பிக்களை வைத்திருக்கிறார். அகிலேஷ் யாதவிற்கு நேரடியாக ராகுல் காந்தியுடன் பிரச்சனை இல்லை என்றால் கூட ராகுல் காந்தியை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், ராகுல் காந்தியிடம் யாருமே நெருங்கக்கூடாது என்று நம்பக்கூடிய நபர்கள், இது போன்ற நபர்களுடன் இவருக்கு பிரச்சனை இருக்கு. அகிலேஷ் யாதவுடைய ஒரு சித்தப்பா இருக்கிறார் ராம்கோபால் யாதவ், அவரை வைத்து ஒரு மெசேஜ் கொடுக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேஷ் தேர்தலும் போது அகிலேஷ் யாதவை தனிச்சையாக நிற்க சொல்லுங்கள். And Akhilesh Yadav can do this. Because Bihar election, and this is what Amit Shah want. Amit Shah, Akhilesh Yadav NDA பக்கம் வரவில்லை என்று கூட வரவும் மாட்டார். ஏன்னா சமாஜ்வாதி பார்ட்டியோட மிகப்பெரிய ஓட் பேங்க், முஸ்லிம் ஓட் பேங்க். அப்படி தப்பி தவறி அவர் பிஜேபி பக்கம் NDA பக்கம் திரும்பிவிட்டால் அவருடைய அந்த ஓட் பேங்க் அடிபட்டு போகும். அதனால் அகிலேஷ் யாதவ் அந்த தவறை செய்ய மாட்டார். ஆனால் காங்கிரஸுடன் கொஞ்சம் டிஸ்டன்ஸை செய்வார். அதற்கான ஒரு சிறிய எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிடைத்தது. இன்னைக்கு கார்த்தால பார்லிமெண்ட்டில் ஒரு போராட்டம் நடந்தது எஸ்ஐஆருக்கு எதிராக. இந்த போராட்டத்தின் போது முதல் முறையாக சமாஜ்வாதி பார்ட்டியை சார்ந்த எந்த தலைவருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆர்ஜேடியை சார்ந்த நபர்கள் இருந்தார்கள், டிஎம்கேவை சார்ந்த நபர்கள் இருந்தார்கள், டிஎம்கேவை சார்ந்த நபர்கள் இருந்தார்கள், காங்கிரஸை சார்ந்த நபர்கள் இருந்தார்கள். ஆனால் சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த நபர்கள் கிடையாது. ஓகே, மூன்றாவது டார்கெட் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜியோடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுடைய ஃபைல் ரெடியாக இருக்கிறது. இடி போட்ட ஏராளமான வழக்குகள், ஐடியோடைய வழக்குகள், சிபிஐயோட வழக்குகள். அப்போ மம்தா பானர்ஜியை ஒரு விதத்தில் நெருக்கி பிடிக்கும்படி பிஜேபி வேலை பார்க்கிறது. மம்தா பானர்ஜியும் என்டிஏ பக்கம் திரும்ப மாட்டார். ஆனால் மம்தா பானர்ஜி காங்கிரஸுடன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆக இருக்கிறார். காரணம் என்ன? அதே ராகுல் காந்தியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், அதில் மிக முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா அதிர் ரஞ்சன் சௌத்ரி. இந்த நபருக்கும் மம்தா பானர்ஜிக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது. இந்த நபர் வெஸ்ட் பெங்கால்ல இப்ப கூட நீங்க பார்த்தீர்கள் 2 நாட்களுக்கு முன்பு எஸ்ஐஆருக்கு எதிராக பிஎல்ஓக்கள் மிகப்பெரிய அளவில் போராடி வந்த போது இந்த நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இவர்கள் எல்லாம் பிஎல்ஓவே கிடையாது, ஆளும் கட்சியோடைய தொண்டர்கள். பிஎல்ஓ ஆபீசர்களுடைய ஒரு போராட்டம் நடக்கிறது. காங்கிரஸை சார்ந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரி இவர்கள் டிஎம்சியுடைய தொண்டர்கள் என்று அந்த இடத்தில் தன்னுடைய மூக்கை நுழைக்கிறார். இது போன்ற ஏராளமான ஸ்டேட்மெண்ட்கள். அப்போ அங்கேயும் மம்தா பானர்ஜி காங்கிரஸுடன் கொஞ்சம் பேக்ஃபுட்டில் போகிறார். இன்னைக்கு நடந்த அதே போராட்டத்தில் மம்தா பானர்ஜியுடைய டிஎம்சியை சார்ந்த எந்த தலைவரும் எஸ்ஐஆர் ஓட்சோரிக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. எப்படி சமாஜ்வாதி கட்சி பேக்ஃபுட்டில் போனதோ அதே போன்று டிஎம்சியும் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது. தே ஆர் மேக்கிங் சம் டிஸ்டன்ஸ். நான்காவது மிக முக்கியமான டார்கெட், இன்னைக்கு சரத்பவாரை பற்றி பேசலாம். சரத்பவாரிடம் ஒரு 8 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவருடைய மகளை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா சுப்ரியா சுலே, ரொம்பவே நெருக்கமாக பிஜேபி சார்ந்த நபர்கள் இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் ஒரு குழுவை அனுப்பினார்கள் ஆஃப்டர் சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூரும் போது. அதில் சுப்ரியா சுலேவை ஹெட் ஆஃப் டெலிகேஷனாக பொறுப்பு கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா சரத்பவார், ஹி இஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் பொலிட்டீஷியன், சாணக்கியர். அவருக்கு வயசாயிருச்சு, அதனால் அவரை அந்த அளவில் பிஜேபி ப்ரெஷர் போடவில்லை. ஆனால் இதே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி ஷிண்டே, ஏக்நாத் ஷிண்டே, அவரை எந்த அளவில் பயன்படுத்த முடியுமோ அவரை புழிஞ்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் அவரிடம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதே மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 நபர்கள்
உத்தவ் டாக்கரே அண்ட் ராஜ் டாக்கரே. உத்தவ் டாக்கரே அண்ட் ராஜ் டாக்கரேவை தேவேந்திர ஃபட்னவிஸ் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக ஷிண்டே கையில் இருக்கக்கூடிய சிவசேனாவை பறித்து உத்தவ் டாக்கரே கையில் கொடுத்து விட்டால், ஏன்னா உத்தவ் டாக்கரேவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் கெட்டிங் த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேக், சிம்பிள் பேக். அவருடைய தகப்பனாரால் தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி இன்னைக்கு கட்சியும் போயிருச்சு, சின்னமும் போயிருச்சு, எல்லாமே பிஜேபியால் ஷிண்டே கையில் மாறி நிற்கிறது. அப்படி ஷிண்டே கையில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி சின்னம், அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஷிஃப்ட் ஆனார்கள்னா உத்தவ் டாக்கரே கேன் ஷிஃப்ட் டு என்டிஏ. பிகாஸ் அகிலேஷ் யாதவ் அண்ட் மம்தா பானர்ஜி அவங்க ரெண்டு பேருமே என்டிஏ பக்கம் எப்பவுமே திரும்ப மாட்டார்கள். பட் காங்கிரஸுடன் டிஸ்டன்ஸ் வைப்பார்கள். ஹேமந்த் சோரன் politically he can align because he was in NDA first. Uddhav Thackeray can politically aligned with BJP, with NDA because they were also one point in time politically aligned with NDA. So இந்த இடத்தில் இவர்களுடைய ஒட்டுமொத்த டார்கெட்டே இந்த 4 நபர்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான மெயின் மோடியோட எண்ட் ஆஃப் கேம் பிளான் என்ன? காங்கிரஸை எப்படியாவது உடைக்கணும். காங்கிரஸை எப்படி உடைக்கணும்? அண்ட் காங்கிரஸ் மட்டும் தான் இதற்காக டார்கெட். அதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சமீப காலத்தில் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருந்தார். காங்கிரஸை 2ஆக உடைத்து விடுவோம், காங்கிரஸ் 2ஆக உடைய போகிறது என்று. அந்த வீடியோவை நீங்களே கேளுங்க, இதற்கான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், பாருங்கள். और मुझे तो आशंका है, हो सकता है कि आगे कांग्रेस का एक और बड़ा विभाजन हो. நரேந்திர மோடி எதற்காக இந்த வார்த்தையை பேசுகிறார்? எதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட்? ஏன்னா இந்திய அளவில் டிஎம்கேவால் மத்திய அரசாங்கத்தில், அதாவது நேஷனல் பார்ட்டி கிடையாது. டிஎம்சி இஸ் நாட் அ நேஷனல் பார்ட்டி. இதே போன்று மற்ற கட்சிகள், காங்கிரஸை தாண்டி வேற எந்த அரசியல் கட்சியாலையும் பிஜேபியை நேருக்கு நேர் மத்தியில் மோத முடியாது. அப்போ காங்கிரஸ் மற்றும் தான் ஒற்றை டார்கெட்டாக இப்போ மாறிவிட்டது. காங்கிரஸை 2ஆக உடைத்து விட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவில் தனி சாசனத்தை நாம் பிடித்து விடுவோம். இதற்காக தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா சமீபத்தில் ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி மீது ஒரு வழக்கம் போடப்பட்டிருக்கிறது, எஃப்ஐஆர், புதிய எஃப்ஐஆர். பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி 2 பேருமே சிறைக்கு போய்விட்டால் காங்கிரஸை உடைப்பது சுலபமாகிவிடும். கடந்த 45 வருடங்களாக எந்த அளவில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய சிகரத்தை தொட்டு இப்போ எந்த அளவில் அடிமட்டத்தில் இருக்கிறதோ இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் நீங்கள் பார்க்க வேண்டும். காங்கிரஸ் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸை தாண்டி வேறு எந்த அரசியல் கட்சியும் இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு காங்கிரஸால் தனிச்சையாக 100 சீட்டுகள் கூட வாங்க முடியவில்லை. பட் நரேந்திர மோடியுடைய பயம், இன்னைக்கு 99 சீட்டுகளில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நாளைக்கு 150 பிடித்து விட்டால், 200 பிடித்து விட்டால் என்ன செய்ய முடியும்? ஏன்னா அனைத்து அரசியல் களத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு 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 காலகட்டத்திற்கு பின்பு ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய அந்த சரிவு நடக்கும். இங்கே நரேந்திர மோடியோட ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்தீர்கள்னா சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கான்ஸ்டியூஷனல் பாடிகளாக இருக்கட்டும், அனைத்து இடத்திலையுமே பிஜேபி அல்ல பிஜேபிக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்களை தான் அமர வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒட்டுமொத்த சிஸ்டத்தையுமே கேப்சர் செய்து விட்டார் நரேந்திர மோடி. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்கான ஒரு ஃபைல் தயாராக இருக்கிறது மத்திய அரசாங்கத்தில். எங்களை சீண்டி பார்த்தீர்கள்னா அடுத்த நிமிடமே நீங்கள் சிறைக்கு சென்று விடுவீர்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய பார்லிமெண்ட்டும் வெறும் உபச்சாரத்திற்கு மட்டும்தான் நடக்கிறது. தேவைப்பட்டால் அதையும் நடத்த மாட்டார்கள். அந்த நிலையில் இன்னைக்கு இந்தியா மாறிவிட்டது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டெல்லி தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள். டெல்லியில் பிஜேபிக்கு 48 சீட்டுகள் கிடைத்தது, ஆம் ஆத்மி கட்சிக்கு 22. ஆனால் காங்கிரஸிற்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கவில்லை. இந்த ஈக்குவேஷனை அப்படியே ஹரியானாவிற்கு எடுத்து சொல்லுங்கள், அல்ல மகாராஷ்டிராவுக்கு எடுத்து சொல்லுங்கள், அல்ல பீகாருக்கு எடுத்து சொல்லுங்கள். எப்படி காங்கிரஸ் இந்த அளவில் படுதோல்வி அடைகிறது? காரணம், பிஜேபி டசன்ட் வாண்ட் காங்கிரஸ் டு கெட் எனி சீட். பணம் இருக்கு, பலம் இருக்கு, ஒட்டுமொத்த சிஸ்டம் அவர்கள் கையில் இருக்கு. அப்போ யாருக்கு எவ்வளவு சீட்டு வேணும் போகணும் என்கிற அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இன்னைக்கு பிஜேபி வந்து விட்டது. ஹரியானாவில் கிரவுண்டில் இறங்கி பார்க்கும்போது பிஜேபிக்கு ஓட்டு போகாது என்பதை அனைத்து நபர்களுமே வெளிப்படையாக கூறினார். பீகார் எடுத்துக்கொள்ளுங்கள், அதே சிச்சுவேஷன் தான். டெல்லி எடுத்துக்கொள்ளுங்கள், ஆம் ஆத்மி கட்சியுடைய அந்த வேலை, ஸ்கூல்,
ஹாஸ்பிட்டல்ஸ், ரோட், ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அவர்கள் எந்த அளவில் எடுத்து வைத்தார்கள். அதையும் தாண்டி அவர்களுக்கு அங்கே 22 சீட்டுகள் தான். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேவுடைய ரேலியில் யாருமே கலந்து கொள்ளவில்லை. The core Shivasena voters did not even gone for their public meetings. அப்போ கூட மகாராஷ்டிராவில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த அனைத்திற்கு பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்ல ஓட்சோரி போன்ற விஷயம், அதை எக்ஸ்போஸ் செய்தது யாரு? ராகுல் காந்தி. எஸ்ஐஆர் போன்ற விஷயம், இதை எக்ஸ்போஸ் செய்தது அனைத்து எதிர்கட்சிகள். ஆனால் இந்த கட்சிகளை தாண்டி அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், இவர்களுடைய நேரடியாக இவர்கள் பேரில் இடி சிபிஐயுடைய வழக்கு இல்லை என்றால் கூட இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் மீது இடி சிபிஐயோட வழக்கு இருக்கு. டிஎம்கேவிற்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இடம் இருக்கா? கிடையாது. மகாராஷ்டிராவில் இருக்கா? கிடையாது. அதே டிஎம்சிக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்கா? கிடையாது. ஆனால் காங்கிரஸ் மற்றும் தான் ஒட்டுமொத்த ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அவர்களுக்கான அந்த கேடர் இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு திங்க் டேங்க் இருக்கு. ஃபாரின் பாலிசி என்னவாக இருக்கணும், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஹேண்டில் செய்கிறது, ஏன்னா இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். இந்த பயம்தான் நரேந்திர மோடியை உறங்க விடவில்லை. நரேந்திர மோடியுடைய அடுத்த டார்கெட் எப்படியாவது காங்கிரஸை உடைக்க வேண்டும். அகிலேஷ் யாதவ் from Samajwadi Party, no problem. Naveen Patnaik from Odisha, no problem. Mamta Banerjee in Bengal, no problem. Stalin in Tamil Nadu, no problem. Hemant Soren in Jharkhand, there is no problem because they are regional political parties. If there is one political party which can fight with BJP is Congress. காங்கிரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை நீங்க பார்த்தீர்கள்னா கேசி வேணுகோபால் போன்றவர்கள், அதாவது சதர்ன் politicians from Congress are trying to control the North Indian politics. சதர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான மூத்த தலைவர்கள் இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் பாலிடிக்ஸை ஹேண்டில் செய்ய பார்க்கிறார்கள். They don't understand Uttar Pradesh, they don't understand Haryana, they don't understand Bihar, they understand Tamil Nadu, they understand Kerala, they understand Southern Indian politics, they don't understand North Indian politics. இன்னொன்று நீங்க பார்த்தீர்கள்னா சோனியா காந்தி 2001 2ஆம் ஆண்டு அப்போ அட்வானி அண்ட் வாஜ்பாயோடைய ஒரு பீக் சிச்சுவேஷன், அவர்களை தாண்டி வேற யாருமே வர முடியாது என்கிற ஒரு சிச்சுவேஷன். சோனியா காந்தி நினைத்திருந்தால் அன்னைக்கு சோனியா காந்தியால் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்க முடியும். ஆனால் சோனியா காந்தியுடைய அட்வைசராக இருந்த அஹமத் பட்டேல் போன்ற நபர்கள் அவர்கள் ரிசல்ட் கொடுத்தார்கள் சோனியா காந்தி. இன்னைக்கும் அதே போன்ற நபர்கள் ராகுல் காந்தியுடன் இருந்தால் கூட ராகுல் காந்தியுடன் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வட்டம், அவர்கள் ராகுல் காந்தியை பேக் ஃபுட்டில் இழுக்க தொடங்கிவிட்டார்கள். காரணம் டெக்னாலஜி அண்ட் நான் டெக்னாலஜி ட்ரிவன் பாலிடிக்ஸ். ஒரு பக்கம் ராகுல் காந்தி 22nd செஞ்சுரி வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 19வது செஞ்சுரியில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள் காங்கிரஸில் இருக்கிறார்கள். தே ஆர் நாட் அப்கிரேடட் டு த நியூ டெக்னாலஜி. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா கம்ப்ளீட்லி டெக்னாலஜி ட்ரிவன். பிஜேபியுடைய அரசியல் களத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா கம்ப்ளீட்லி டெக்னாலஜி ட்ரிவன். ராகுல் காந்தி ஓடக்கூடிய வேகத்தில் அவருக்கு பின்னாடி வரக்கூடிய நபர்கள் அந்த வேகத்தை பிடிக்க முடியவில்லை. திஸ் இஸ் another major problem with Congress. Congress needs to reshuffle big time. Congress needs to come up with an idea where they can also upgrade, modernize their political party. இந்த விஷயத்தை நடத்தாத வரை காங்கிரஸ் மீது இந்த கத்தி தொங்கிக் கொண்டுதான் இருக்க போகிறது. நரேந்திர மோடியுடைய அடுத்த டார்கெட் இந்த 4 அரசியல் கட்சிகளை வைத்து காங்கிரஸை உடைப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா அலைன்ஸை முதலில் உடைப்பது. இந்தியா அலைன்ஸை உடைப்பதுடன் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தியை சிறைக்கு அனுப்பிவிட்டு காங்கிரஸை 2ஆக உடைப்பது. இதற்கு பின்பு என்ன? எதிர்கட்சிகள் எதுவுமே இருக்காது. வெறும் மாநில கட்சிகள் 1-2 இருக்கும். அதையும் அடுத்த ஒரு சில வருடங்களில் முடித்து விடுவார்கள். காரணம் கையில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ், கையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன்கள் அனைத்துமே அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கிறார்கள். இன்னைக்கும் அனைத்து எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு ஸ்ட்ராங்காக ஒன்று கூடவில்லை என்றால் பிஜேபியை யாராலுமே நிறுத்த முடியாது. சர்வாதிகாரம் ஆட்சி ஏற்கனவே வந்துவிட்டது. இதை இன்னும் பலப்படுத்தக்கூடிய வேலையை இந்த சின்ன சின்ன பிரிந்து கிடக்கக்கூடிய எதிர்கட்சிகள் செய்ய தொடங்கிவிட்டார்கள்.
இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை உடைப்பதற்காக அந்த மாஸ்டர் பிளானை திணிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இதை தாண்டி அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.